ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது ஹலால் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உலகம் பூரா நீங்கள் நிறைய இடத்துல கேட்டுருக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஹோட்டல்லையும் விடுதிகள்லையும், அது மட்டும் இல்லாமல் மட்டன் ஸ்டாலு, சிக்கன் ஸ்டாலு, இந்த இறைச்சி கூடங்கள், பீஃப் ஸ்டால், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த ஹலால் அப்படின்ற வார்த்தையை கேட்டுருக்கலாங்க. நிறைய பேர் சாப்பிடும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹலால் பண்ண கறியான்னு கேட்டே சாப்பிடுவாங்க. இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, இதோட விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க விஷயத்தை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது கால்நடைகளை அறுக்கும்போது அதோட கழுத்து பகுதி முழுவதும், அதாவது கம்ப்ளீட்டாக வந்து அது துடிச்சு அறுக்கிற மாதிரி இல்லாமல் மூளைக்கு டைரெக்டாக போகிற நரம்பு இருக்கு இல்லை, அந்த வீன்ஸு, அந்த நரம்பு வந்து டைரெக்டாக வந்து அறுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வலியை உணர்த்துகிற அந்த நரம்பு எல்லாமே வந்து துண்டிக்கப்பட்டு வலியை உணராமலே அது வந்து இறந்து போகுது. அது மட்டுமே இல்லாமல் அப்படி போகும்போது அதோட வலியோ வேதனையோ அதில் வந்து நேரடியாக படாதனால எந்த ஒரு கருமங்களும் அதில் சேர்றதில்லை அப்படின்றது ஒரு முறையாகவும், இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி அறுக்கும்போது முழு ரத்தமும் அந்த உடல்லேருந்து வெளிப்பட்டு வெளியேறிடுது மொத்தமாக. இது வெளியேறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தால் ஏற்படுற எந்த ஒரு நோயும் பரவாமல் தடுக்கப்படுதுங்க. இது முற்றிலும் ஆன்மீகம் அப்படின்றத தவிர முற்றிலும் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமா அந்த காலகட்டங்களே பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது தாங்க இங்கே வந்து ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜுகுலர் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சோஃபகஸ், ட்ராச்சியா, கேரோட்டிக் ஆன்டரிஸ்னு சொல்லுவாங்க. நெக்கு, அதாவது அந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா நெக் வெர்டிப்ரா, ஸ்பைனல் கார்டுக்கு டைரெக்டாக ஓடுற நரம்புன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வந்து நம்ம பெரியவங்க ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றதும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.